ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ரஜினி அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு கூலி படத்துல இருந்து கிளிம்ஸ் வர போறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது நாளைக்கு டிசம்பர் 12 ரஜினி அவர்களுக்கு பிறந்த நாள். சோ இப்போ கரண்ட்ல அவரு நடிச்சிட்டு இருக்கிற படம் லோகேஷ் கனராஜ் அவர்களோட கூலி படம்ன்றதால கூலி டீம் கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டை ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. சோ கூலி டீம் ஒரு மாசான கிளிம்ஸை தான் பிளான் பண்ணிருக்காங்களாம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் மேபி இன்னைக்கு வந்தாலும் வரலாம். அண்ட் கூலி படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா 70 to 80% முடிஞ்சு. இன்னும் ஜெய்ப்பூர், வைசாக், துபாய்னு சொல்லிட்டு 3 ஷெட்யூல் தான் இருக்கு. சோ ஜனவரி எண்டுல ஆல்மோஸ்ட் மொத்த ஷூட்டிங்குமே முடிஞ்சிருமா. அண்ட் ரீசெண்டா தான் மாநகரம் சந்தீப் கிஷன் அவர்கள் கூலி படத்துல ஆன்போர்ட் ஆனாரு. சந்தீப் கிஷன் லோகேஷ் அவர்களோட முதல் படமான மாநகரம்ல நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாமலே இருந்தாங்க. சோ ஃபைனலா இப்போ கூலி படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலுக்காக ஆன்போர்ட் பண்ணிருக்காரு லோகேஷ். வில்லன் கேரக்டரா இல்ல பாசிட்டிவ் ரோலா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி கூலி காஸ்டிங் பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா, உபேந்திரா, தென் ஷோபின் சாகிர்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கு. இதுல அமீர் கான் அவர்கள் வேற ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ பண்ண போறதா ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில இருந்து ஒரு 1000 கோடி படம் வரல. சோ இப்போதைக்கு அதை தமிழ் சினிமாவில இருந்து அச்சீவ் பண்ணக்கூடிய 2 ஆள் ரஜினி அவர்களும் தளபதியும் தான். ஏன்னா தமிழ் சினிமாவில இருந்து அதிகபட்சமா 600 கோடி அச்சீவ் பண்ண 2 ஆக்டர்ஸ் இவங்க தான். சோ 2025 யாராவது 1000 கோடி அச்சீவ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.